பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரேஜ் ஸ்டைல் ஜர்தா ரெசிபி. இதை ஸ்வீட் புலாவ், மிட்டா சாவல் இல்லை இனிப்பு சோறு அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் புலாவ் செய்யறதுக்கு நம்ம எல்லோ கலர் இல்லை கோல்டன் கலர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். அதுக்கு பேர் சீலா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிளாஸ் அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு 2 பத தேங்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் இல்லாத பால்கோவா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவும் தேவைப்படாது, நம்ம கொஞ்சம் மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் செரி எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை கூட இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் புலாவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் நம்ம பாலில் கலந்து வச்சுக்கலாம். ஒரு 3 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அதில் ஆரஞ்சு இல்லாட்டினா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றி இதை நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வேக வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஏலக்காவும் கொஞ்சம் கிராம்பும் சேர்த்துக்கலாம். 3 4 ஏலக்காவை இடித்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதாமை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே ஒரு சிட்டிக்கு இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வேக விடலாம். கரெக்டாக ஒரு 7 8 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க. அரிசி வெந்துட்டுருக்க டைமில் நம்ம பால்கோவாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் கடையில் ஸ்வீட் இல்லாத பால்கோவா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த எல்லோ ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 8 9 நிமிஷம் ஆகும். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்மதி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால நடுநடுவில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. %80 அரிசி வெந்திருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அரிசியை ஆற வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய், பாதாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 4 5 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு 5 6 நிமிஷத்துக்கு ஆற விடலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சிடுறேன்.
வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ இந்த நட்ஸோடு சேர்த்துட்றேன். இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். 1 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால அதிலே கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் இதை கேரமலைஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கரண்டி வச்சு ரொம்ப மெதுவாக இந்த பாஸ்மதி அரிசியும் இந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பால் இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரையோட தண்ணியும் வரும். அதனால இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இதில் கோயா சேர்த்துக்கலாம். இதை கோயா, மாவா இல்லாட்டினா பால்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பீஸ் மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். நம்மளோட சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட பாஸ்மதி அரிசியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடுங்க. சக்கரை தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிறேன். இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸ்வீட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி பிரெட் ஹல்வா அப்புறம் ஃப்ரூட் கேசரி ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த நட்ஸ் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் செரி அப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஸ்டைல் ஜர்தா ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.